லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஜோதிட நேரம். இன்னைக்கு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி சார் வந்திருக்காரு. வழக்கம் போல ஜோதிட சம்பந்தமா நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க. வெல்கம் டு தி ஷோ சார். வெல்கம்மா சார். முதல்ல ஒரு கேள்வி சார். சில பேர் ரொம்ப நல்லா இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, திடீர்னு மந்தமாயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மந்த நிலை மாறி அவங்க மறுபடியும் ஆக்டிவாக ஆகிறதுக்கு, வாழ்வில் செழிப்பு பெறுறதுக்கு எந்த ஆலயத்துக்கு நம்ம போகலாம்? அதான் ஆதிபுரேஸ்வரர் திருக்கோயில் திருவொற்றூரில் இருக்குது. இந்த ஆதிபுரேஸ்வரர் திருக்கோயில்னா கூட நம்மளுடைய நேயர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் பட்டினத்தார் கோயில் என்றால் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்த ஆதிபுரேஸ்வரர் கோயிலுடைய பிரசித்தி என்று பார்த்தீங்களா, அதாவது சிவன் வந்து அமர்ந்த கோலத்தில், அதாவது நாட்டியம் ஆடுகின்ற போல் காட்சியளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் தான் ஆதிபுரேஸ்வரர் திருக்கோயில். ஆதிபுரேஸ்வரராக இருந்தாலும் அமர்ந்த கோலத்தில் நடராஜர் போல் காட்சியளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். பட்டினத்தார் இந்த கோயிலில் வந்து தான் ஜீவசமாதி அடைந்தது பெரிய பிரசித்தி. அப்பேற்பட்ட பட்டினத்தார் கோயில் என்றால் எல்லோருக்கும் தெரியும். இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் என்று பார்த்தால் 27 நட்சத்திரத்தினுடைய அதிபதிகளும் நட்சத்திர தேவதைகளும் வந்து வழிபட்ட ஸ்தலம் என்பது ஐதீகம். எனவே 27 நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலைமையும் எல்லா விதத்தில் தாமதங்களும் சோம்பேறித்தனத்தால் நல்ல வாய்ப்புகளை இழக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த திருவொற்றூரில் உள்ள பட்டினத்தார் கோயில் என்று சொல்லக்கூடிய ஆதிபுரேஸ்வரர் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்து இந்த சிவனுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்களில் கலந்து கொண்டாலே கண்டிப்பாக எல்லா விதமான மந்த நிலை மாறி சுறுசுறுப்புடன் பெரிய அளவுக்கு தேனீக்களை போல் நல்ல வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் தான் ஆதிபுரேஸ்வரர் திருக்கோயில் திருவொற்றூரில் உள்ளது. அந்த திருவொற்றூரில் போய் யாரிடத்திலும் பட்டினத்தார் கோயில் என்றால் வழி காட்டுவார்கள். அந்த கோயிலில் போய் வழிபாடு செய்வது உத்தமம். ஓகே சார், ரொம்ப நன்றி. இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் ஜோதிட நேரம். குட் மார்னிங். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேரு எங்க இருந்து பேசுறீங்க? நான் என் தங்கைக்காக கேட்கணும். சென்னையில இருந்து பேசுறேன், மாதவரம் சைடுல இருந்து. ஓகே, ஷெல்வி சார் லைன்ல இருக்காரு, பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். சொல்லுங்க. தனுசு ராசி, தனுர் லக்னம், பூராட நட்சத்திரம், 4ஆம் பாதம். வயசுமா? வயசு வந்து 22. இந்த ஜூலை 12ஆம் தேதி பிறந்தேன். செவ்வாதசை வந்துருச்சா? செவ்வாதசை முடிய போகுது 2018. அதுக்கப்புறம் ராகு மகாதசை. சொல்லுங்க, என்ன வேணுமா? சார், தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா தான் வந்து. யார் இவங்க? தங்க. சரி. அவங்களுக்கு ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா தான் வந்தது. அதுக்கப்புறம் அதுல நீடிக்க முடியல. ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் டவுன் ஆகி காணாம போயிடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க பிலிம் இண்டஸ்ட்ரி போகணும்னு வேற ஆசைப்படுறாங்க. பட் வீட்டுல என்ன சொல்லுவாங்க அதுன்னு வேற இருக்கு. அவங்க ட்ரை பண்றாங்க, பட் ஆனா முடியல. எல்லாத்துலயே தாமதம் தான் நடந்துட்டு இருக்கு சார். அதாம்மா, கண்டிப்பாக இவங்க வந்து சொல்லிடுங்க. இவங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய இந்த செவ்வாதசைக்கும் நடக்கக்கூடிய கோச்சார பலனில் அமைப்பிலபடி பார்த்தீங்கன்னா இந்த வருடம், அதாவது இந்த வருடம் புரட்டாசி மாதம் முடிகின்ற வரையில் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். தேவையில்லாத கடன் அமைப்பு, பெரிய அளவுக்கு சிக்கல்கள் எல்லாத்திலையும் மாட்டி வைத்துவிடும். இந்த புரட்டாசி முடிந்த பிறகு படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எந்த அமைப்பு எந்த அனுகூலங்கள் காணப்பட்டாலும். எங்கே இருக்கீங்கம்மா? சென்னையில்? நாங்க மாதவரம் கொடுங்கியூர் சைடுல இருக்கோம். சரி, சென்னையில் எங்கே இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு முறை சிரமம் பார்க்காமல் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் வந்து எப்பொழுதெல்லாம் முடியுமோ அந்த கோயிலில் வந்து சுக்கிரனுக்கு நீராஞ்சனம் என்று சொல்வார்கள். அந்த சுக்கிரனுக்கு நீராஞ்சனத்தை அவர்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு பணம் கட்டி பண்ணிக்கொள்வது பெரிய அளவுக்கு விசேஷம் ஏற்படும். மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் வந்து 9 முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணுவதும், அங்கே இருக்கின்ற எல்லா தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுவதுடன் சுக்கிரனுக்கு நீராஞ்சனம் செய்து கொள்வது பெரிய அளவுக்கு வெற்றியும் பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். புரட்டாசி வரைக்கும் மிக கவனமாக இருப்பது நன்மை. ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ சார். சொல்லுங்க சார், உங்க பேரு எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் முத்துப்பழனியப்பன், தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். முத்துப்பழனியப்பன் சொல்லுங்க. முத்துப்பழனியப்பன். சரிங்க, சொல்லுங்க. 31/7/1967 சார். சரி, சொல்லுங்க. கார்த்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, கடகலக்கரம் சார். சரி. தொழில் சம்பந்தமா எனக்கு 30 வருஷமா போராட்டமா தான் சார் இருக்கு. இது வரைக்கும் தொழில் சரியாவே அமையாது சார். அமைஞ்சாலும் ரன் ஆக மாட்டேங்குது சார். ப்ராப்ளம் வந்து போஸ்ட் பண்ற மாதிரி வந்து. கடகலக்கணமா நீங்க? ஆமா, கடகலக்கணம் சார். குரு தசையில இருக்கீங்க இல்லையா? குரு திசையில சூரிய புத்தி நடக்குது சார். நடப்பு சூரிய புத்தி சார். சரி சரி சரி. அதாவது தொழில் அமைப்பு உங்களுக்கு சரியாக இல்லை. ஆமா சார். 32 வருஷமா 30 வருஷமா சரியாவே இல்லை சார். தொழில் தான் சார் நான் போராட்டமா இருக்கிறது வாழ்க்கையில. அதாவது என்ன பண்ணுங்க, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு கண்டிப்பா போங்க. அங்க எல்லா வழிபாடு பண்ணிட்டும் அங்க பாத்தீங்கன்னா அகோர வீரபத்ரர்ன்னு இருப்பார். அதாவது அந்த சிவன் சன்னிதானத்திலேருந்து வெளியில் வந்தவுடன் அந்த உங்களுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா அகோர வீரபத்ரர்ன்னு இருப்பார். அதில் வந்து அக்னி வீரபத்ரர் இருப்பார், அகோர வீரபத்ரன் இருப்பார். அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி உட்காந்து ஜபம் மாதிரி தபசு பண்ணுங்கள். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் மனதை விட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
முடிஞ்சால் அந்த ஆஃபீஸ் மூலிமா அங்கே அகோர வீரபத்திரருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள், பசு நெய்யால் தீபம் ஏற்றுங்க. நீங்களே அகல கொண்டு அந்த 2 தெய்வத்திற்கும் அக்னி வீரபத்திரக்கும் அகோர வீரபத்திரக்கும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. ரெகுலராக தொடர்ச்சியாக அடிக்கடிக்கு போயிட்டு வாங்க. அகோர வீரபத்திரருடைய வழிபாடு பண்ண உங்களுடைய அமைப்புக்கு பெரிய அளவுக்கு மாற்றங்களும் இந்த தொழிலில் இருக்கின்ற பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை பார்க்கலாம். நன்றி சார், ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேரை எங்கேருந்து கூப்பிடுறீங்க? சார், என் பேர் மதுமிதா, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க. சொல்லுங்க மதுமிதா. என் தங்கச்சி கேட்கணுங்க சார். பேர் சரண்யா. சரி. கன்னிராசி அஸ்த நட்சத்திரங்க சார். விருச்சிக லக்னம். வயசுமா? 13/12 1998 சார். சரி, 1998. 19வது வயசு அது? ஆமாங்க சார். சொல்லுங்க. அவளுக்கு அப்பப்போ தலைவலி வருதுங்க சார். சரி. அடுத்து இப்போ சிடிஎஸ் படிச்சுட்டு இருக்கா. அடுத்தது என்ன படிக்கலாம், எப்படி இருப்பா, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்கணுங்க சார். அதாவதுமா எல்லா விஷயத்துலையும் வந்து இப்போ தேக ஆரோக்கியத்திற்கு அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தேக ஆரோக்கியத்துக்கு சீர் பெறுவதற்கு வருடத்துக்கு ஒரு முறை பழனி ஆண்டவர் ஒரு தரிசனம் செய்வது, முடிந்தால் செவ்வாய்க்கிழமையில் தரிசனம் பெயர் செய்வது விசேஷமான பலனை தரும். பழனி ஆண்டவருக்கு ஒரு வாட்டியும் வந்து போயிட்டு தரிசனம் பண்ணி கோயிலே விற்கக்கூடிய 9 பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்து, முடிந்தால் விபூதி அபிஷேகம் செய்யவும், இல்லை என்றாலும் அந்த அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வந்து தினமும் வைத்து கொண்டு வருவதும், பழனி ஆண்டவருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் கும்பிட சொல்லுங்கள். அது பெரிய அளவுக்கு ஏற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு வந்து படிப்பு சம்பந்தப்பட்டத்தில் தடைகள் இல்லாமல் அந்த படிப்பு அமைதி இல்லாமல், அதாவது படிப்பில் பெரிய அளவுக்கு வெற்றிகளையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பெறுவதற்கு திங்கட்கிழமை தோறும் சிவனுக்கு அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வில்வேலையை கொடுப்பதும், வில்வேலத்தை பசுனையும் கொடுத்து அர்ச்சனை வந்தாலே இந்த படிப்பு முடிந்து மேல் படிப்புக்கு உண்டான அனுகூலத்தை சிவனால் கிடைக்கப்பெறும். முடிந்த அளவுக்கு சிவகாயத்ரி ஜெபிப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை, தொழிலில் முன்னேற்றம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவுக்கு ஆக்கப்பூர்வமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். ஓகே சார், நன்றிங்க. இப்போ அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, நம்ம பேசிடுவோம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கங்க, நாங்கள் கரூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர்? எங்கள் பேர் சுமதிங்க. எங்கள் பொண்ணுக்காக கேட்கணும். ஓகே, செல்வி சார் லைனில் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க சுமதி அம்மா, சொல்லுங்க. வணக்கங்க சார். நமஸ்காரம். எங்கள் பொண்ணுக்காக கேட்கணுங்க. கேளுங்க. 1/12/1991ங்க. சரி. கன்னிராசி அஸ்த நட்சத்திரம், ரிஷப லக்னங்க. சரி. மேரேஜ் பார்த்துட்டே இருக்கோங்க, டிலே ஆயிட்டே இருக்கு. சரி. அவன் பாப்பாவுக்கும் கொஞ்சம் அடிக்கடி உடம்புக்கு முடியாம இருக்கு, ரொம்ப இதா இருக்கு. அதனாலதான் சரி பண்ணி. அதாம்மா, நீங்க என்ன பண்ணுங்க, 2 விஷயத்த ஞாபகம் வச்சுங்க. கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பாப்பாவை கூட்டிக்கின்னு வைத்தீஸ்வரன் கோயில் போங்க, பசுனை கொடுத்து எல்லா சன்னிதானத்துக்கும் தீபம் ஏற்றிட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததுடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாப்பாவுக்கு வந்து அந்த கோயிலிலே வந்து 50 கிலோ பச்சரிசியை கோயிலுடைய ஆஃபீஸில் கொடுத்து ரசீட் போட்டு வைத்துக்கொள்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் வந்து பாப்பாவுக்கு வந்து அதுடன் பட்டீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய துர்க்கை சன்னிதானத்தில் போயிட்டு 9 வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ராகால துர்கா பூஜைக்கு பணம் கட்டிட்டு பாப்பா பேருக்கு வீட்டுக்கு பிரசாதத்தை வர மாதிரி செய்து கொள்வதுடன் அந்த பட்டீஸ்வரம் துர்க்கையை வைத்து பூஜிப்பது பெரிய அளவு ஏற்றமும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான அமைப்பு. மேலும் வந்து பாப்பாவை வந்து தேக ஆரோக்கிய குறைபாடு நீங்குவதற்கு கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரஸ்தலத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வருவது பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ஓகே சார், நன்றி சார். நிறைய அம்மாக்களுக்கு இந்த கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க மூலமாக நிறைய பேர் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நெய்வேலிலேருந்து பேசுகிறோம். உங்கள் பேருமா? என் பேர் சரளா. பையனுக்காக கேட்கணும். ஓகேம்மா, செல்வி சார் லைனில் இருக்காருங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா சரளாம்மா, நமஸ்காரம். வணக்கம் சார். என் பையன் பேர் அரவிந்தன். சரி. கார்த்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, துலா லக்னம். சரி. வயசுமா? 15 வயசு, 10th எழுதியிருக்கான் சார். சரி. அவன் +1 எப்படி சிபிஎஸ்சி தான் இது வரைக்கும் படிச்சிருக்கான். கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. அதான் சிபிஎஸ்சிலே போடலாமா இல்லை வேறு ஏதாவது சேர்க்கலாமான்ட்டு ஒரு ஐடியா கேட்குறேன். இப்போ என்ன இல்லை, துலா லக்னமாம்மா தம்பி? துலா லக்னம். ஆமாம். இப்போ வந்து அவருடைய இதுக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி தானம்மா சொன்னீங்க நீங்கள்? ஆமாம் சார், கார்த்திகை நட்சத்திரம். ஆமாம். குழந்தைக்கு வந்து படிப்பு வந்து சுலபமாக, அதாவது சிபிஎஸ்சியில் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிக்கப் பண்ணுறதுக்கு அதனுடைய மூமெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக நிறைய ஹார்ட் ஒர்க் வரணும். கோச்சார ரீதியாக தம்பியுடைய ஜாதகத்தில் இப்பொழுது கிரகங்கள் சரியில்லைதனால ஸ்டேட் போர்டுக்கே போடுறது தான் அவருக்கு எளிமையாக இருக்கும். அது நல்ல விஷயத்துக்கு ஏற்படும். மற்றவர்களுக்காக நானும் படிக்கணும் என்று வீரவசம்லாம் வேண்டாம், தம்பிக்கிட்ட சொல்லி புரிய வைங்க. மேலும் தம்பியுடைய அமைப்பில் கண்டிப்பாக அவருடைய அமைப்பில் ஏற்றங்கள் அனுகூலம் கிடைப்பதற்கு வருடத்துக்கு ஒரு முறை திருவண்ணாமலை வந்து வருவதும்,
கிரிவலம் வருவதும் பௌர்ணமி அன்று நமஸ்காரம் பண்ணுவதும் கோயிலுக்குள்ளே போனாலும் கிரிவலம் வருது நமசிவாய நமசிவாய என்று சொல்லிக்கொண்டு கிரிவலத்தை வலம் முடிப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை அவர் பிறந்த மாதத்தில் அந்த வரக்கூட பௌர்ணமியில் செய்வது உத்தமமான பலனை தரும். ஓகே சார், நன்றி சார். இப்போ அடுத்த காலரை பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ சொல்லுங்க சார், உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ சொல்லுங்க சார், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. நான் கலைச்செல்வி பேசுறேன் ஊரப்பாக்கத்துல இருந்து. ஓகே சரிங்கம்மா. செல்வி சார் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க கலைச்செல்வியம்மா, கேட்குது சார். என் பையனுக்கோசம் கேட்கணும் சார். அவன் பிறந்தது 14/11/2000 சார். சரி. மிதுன லக்கணம், மிருக சீஷ நட்சத்திரம், மிதுன ராசி சார். சரி. இப்போ அவன் 12வது படிக்கிறான் சார். வந்து ரொம்ப சொல் பேச்சே கேட்காம எதை சொன்னாலும் அது ஆப்போசிட்டா செய்யறான் சார். சரி. அதாவது அவன் மீள் கொண்டு அவனை எப்படி படிக்க வைக்கிறது, அவன் எப்படி இருக்கும், அவன் ஃபியூச்சர் எப்படி கொஞ்சம் கேட்கணும் சார். அதாவது நம்ம எதை சொன்னாலும் அது நெகட்டிவா செய்யறான். இது எவ்வளவு பொறுமையா நம்ம சொல்ல முடிஞ்சா கூட சொன்னா கூட அது வந்து அப்படியே நெகட்டிவா செய்யறான். சொல் பேச்சு கேட்கவே மாட்டேன். சரிங்கம்மா சரிங்கம்மா. இப்போ அந்த குழந்தையுடைய ராசி நட்சத்திரத்துக்குமா கொஞ்சம் குரு கெட்டு போயிருக்கு. ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு கூட்டின்னு போகிறது விசேஷமான பலனை தரும். ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுவது, கல்லால் வான தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுவது, பசுனை கொடுப்பது, தீபம் ஏற்றுவது, அந்த கோயிலில் நடைபெற்ற அபிஷேகத்தை பண்ண விபூதியை வாங்கி கொள்வது, அதை முடிந்து தென்குடி திட்டை என்று தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ராஜகுருவின் சன்னிதானத்திற்கு போயிட்டு அங்கே இருக்கிற சிவன் அம்பாள் எல்லாம் வழிபாடு பண்ணி ராஜகுருவுக்கு 500 கிராம் விபூதியை கொடுத்து விபூதியை பாதத்தில் போட்டு குருக்கள் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது, இந்த ராஜகுரு விபூதியும் ஆலங்குடி விபூதியும் மிக்ஸ் பண்ணி டெய்லி வைத்து கொண்டு வருவது, வேலைக்கிழமை உங்கள் பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி மதியம் 1:30லேருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது மிக மிக விசேஷம். ஒரு வருடம் இது செய்வது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அவருடைய ஜாதகத்தில் பார்த்து கொள்ளுங்கள். குரு தசையில் குரு புத்தி மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அது இனிமேல் தான் வரும். அந்த குருதசை குரு புத்திக்கு கண்டிப்பாக குருதசை ஆரம்பித்தவுடன் கண்டிப்பாக ஆலங்குடிக்கும் தென்குடி திட்டிக்கும் செல்வதுடன் அபிராமியுடைய திருக்கடையூர் சென்று மார்கண்டேயருடைய சன்னிதானத்தெல்லாம் வழிபாடு செய்வதும் முடிந்தால் ஒரு ஆயுஷ் ஹோமம் செய்து கொள்வதும் விசேஷமான பலனை தரும். நன்றி சார். இப்போ அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் தனலட்சுமி பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து சார். ஓகேம்மா, சார் லைன்ல இருக்காரு, பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் தனலட்சுமி. நமஸ்காரம் சார். சார் பையனுக்கு சார் 27/2/1991 சார். சரி. மக நட்சத்திரம், சிம்ம ராசி, ரிஷப லக்னம் சார். சரி சொல்லுங்க. படிப்பு பாதியிலே நிக்குது சார். MBBS ஃபர்ஸ்ட் இயரோட நின்று போக மாட்டேங்கிறான் சார். ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணோம், அதுவும் நின்று இருக்கு சார். கடன் தொல்லை அதிகமா இருக்கு சார். ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கோம் சார். அவரை கண்டிப்பா என்ன பண்ண சொல்லுங்கம்மா. பையனுக்கு எல்லா விதத்திலையும் இந்த மாதிரி தடங்கள் வருகிறதுக்கு உண்டான அமைப்புக்கு கண்டிப்பாக திருநள்ளாறு செல்வதும், நலத்தீர்த்தத்தில் நீராடுவதும், ஏற்கனவே உபயோகப்படுத்த ஒரு முழு ட்ரெஸ்ஸு ஃபுல் செட்டிங் ஓரமாக குளத்தில் முக்கி ஓரமாக வைத்துவிட்டு அருகில் உள்ள விநாயகருக்கு குடும்பத்தினரோட ஒவ்வொரு பேரு நட்சத்திரம் சொல்லி சிதற்காய் வடிப்பதும், அதுக்கு பிறகு சிவனையும் அம்பாளுக்கும் பசுனை கொடுத்து மனதார தரிசனம் பண்ணுவதும், சிவனுக்கு நல்லெண்ணெய் கொடுத்து தரிசனம் பண்ணுவதும், சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் கொடுத்து தரிசித்து மனதார பிரார்த்தனை பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த திருநள்ளாறு முடித்துவிட்டு திருக்கொல்லிக்காடுக்கு சென்று 5 அகலில் நல்லெண்ணெய் போட்டு புது அகலில் தீபம் ஏற்றுவதும், 5 கிலோ விபூதி கொடுத்து குருக்களிடம் கூறி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி டெய்லி வைத்து கொண்டு வருவதும், சனிக்கிழமை சிவாலயங்களுக்கு சென்று விட்டு வருவதும், அல்லது பெருமாள் ஆலயம் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு சென்று வெறும் பசுனை கொடுத்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கி மீண்டும் அதில் படிப்பில் கான்சன்ட்ரேட் வருவதற்குண்டான அனுகூலங்கள் வருடம் திருநள்ளாருக்கும் திருக்கொல்லிக்காடுக்கும் செல்வது உத்தமமான பலனை தரும். ஐ திங்க் இந்த கவலையும் நிறைய அம்மாக்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். சித்ரா நங்கனூர்லேருந்து பேசுகிறேன். என் பொண்ணுக்கோசரம் கேட்கணும். சரிங்க சார்ட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். நமஸ்காரம். பிரீதா ஜென்ம நட்சத்திரம் சித்திரை 4ஆம் பாதம், துலா ராசி, ரிஷப லக்னம், 29/5/1996 பிறந்திருக்கா. MSc மேக்ஸ் முடிச்சிட்டா. சரி. இப்போ அவளுக்கு என்ன கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது கிடைக்குமா? அவளுடைய மேரேஜ் எப்போ அது செய்யறதுக்கு? அதாவதுமா அவங்களுடைய அமைப்பில் 9ஆம் மாதத்துக்கு பிறகு குருவுடைய அமைப்பு அனுகூலங்கள், அதாவது அவங்களுடைய திருமணத்துக்கு பண்ணான அமைப்புகள்லாம் ஏற்படுவதற்கு உண்டான அமைப்பு 9ஆம் மாதம் பிறகுதான் படிப்படியாக ஏற்படும். அதே போல் உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் இந்த டிசம்பருக்கு முடிந்த பிறகு ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படுவது, கண்டிப்பாக ஆசானுடைய அமைப்புக்கு உண்டான உத்தியோக பிராப்தங்கள் கைகூடுவதற்கு உண்டான அனுகூலங்கள் காணப்படுகிறது. மேலும் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அவர்களுக்கு நடக்கப்படக்கூடிய அமைப்புக்கு எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு சிரமம் பார்க்காமல் ஒரு முறை
திருச்செந்தூர் செல்வதும், திருச்செந்தூர் வழிபாடு பண்ணுவதும், திருச்செந்தூரில் உள்ள முருகரை மட்டும் தரிசனம் செய்யாமல் அந்த முருகர் சன்னிதானத்தில் உள்ள குகையில் உள்ள பஞ்சலிங்கத்தையும் தரிசனம் செய்துட்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படும். அத்துடன் சண்முகர் எல்லாம் தரிசனம் பண்ணி பச்சை கலர் படம் என்று சொல்லக்கூடிய சண்முகர் படத்திற்கு தீபங்கள் ஏற்றி கொண்டு வந்தால் அந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். அத்துடன் இல்லாமல் வருகின்ற வரியில் குச்சனூர் என்று சொல்லக்கூடிய தேனி மாவட்டத்தில் உள்ள சனி பகவானுடைய சன்னிதானத்திற்கு போயிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு வழிபாடு பண்ணுவது பெரிய அளவு ஏற்றமும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புமா. ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? அண்ணா கோயம்புத்தூர்ல இருந்துங்க. ஓகேம்மா. பையனுக்காக கேட்கணுங்க. 16/5/2001 சதய நட்சத்திரம், கும்பராசி, துலா லக்கணங்க. 10th முடிச்சிருக்கிறாரு. அம்மா சதய நட்சத்திரம், கும்பராசிமா, என் துலா லக்னமாம்மா அவரு? ஆமாங்க ஆமாங்க. சரி சரி சொல்லுங்க. 10th ரிசல்ட் வந்திருக்குதுங்க. அவருக்கு டிப்ளமா விடலாங்களா இல்ல அவனுக்கு என்ஜினியரிங்கா இல்ல எப்படி? அதாவதுமா அவருடைய குரு இப்போ நடக்கக்கூடிய அந்த திசைக்கு வந்துமா எப்பொழுதும் வந்து அவருக்கு எது பிடிக்கிறதோ அதை மெயினாக பார்த்துக்குங்க. ஏன்னா படிப்பு வந்து தடை பண்ணுவதற்கு உண்டான அந்த தசை அமைப்பு ஏற்படுத்திடும். மேலும் வந்து எல்லா விஷயத்திலும் தேவையில்லாத மனக்கசப்பு, தேவையில்லாமல் டிப்ரெஷன் போன்ற விஷயங்கள் வரும். அவருக்கு எது பிடிப்பதோ அதில் வந்து மாற்றி பண்ணாமல் உங்களுடைய விருப்பத்திற்காகவும் மற்றொரு சொல்லக்கூடிய விருப்பத்திற்கு மட்டும் பண்ணாமங்க அவருக்கு எது பிடிக்கும், எது சந்தோஷமாக செய்வார் என்றதை அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். மேலும் அவருடைய அமைப்புக்கு கண்டிப்பாக திருநாகேஸ்வரம் சென்று விட்டு வருவது பெரிய சிறப்பான அமைப்பையும், வருடத்துக்கு ஒரு முறை திருநாகேஸ்வரம் செல்வதும் பசுனை கொடுப்பதும், அங்கு வந்து இவருடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய மாதத்தில் பிறந்த நட்சத்திரம் அன்று எப்பவுமே அங்கே இருக்கின்ற ராகுக்கு சர்ப பிரீத்தி செய்து கொள்வதற்கு திருநாகேஸ்வரத்தில் அபிஷேகத்திற்கு பணம் கட்டிட்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தையும் தடைகள் இல்லாமல் முன்னேற்றத்திற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி தருமா. ஓகே சார், ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க சார். குழந்தைங்களை அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கே படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் நாமக்கல்ல இருந்து தமிழரசி பேசுறேங்க. ஓகேம்மா, ஷெல்வி சார் லைனில் இருக்காரு, பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரங்க சார். எங்க பையனுக்கு கேட்கணுங்க சார். எங்க பையன் 25/10/1989 பிறந்தாங்க சார். சரி. பூர நட்சத்திரம் 2வது பாதம், துலா லக்னம் சார். சரி சொல்லுங்க. பையனுக்கு வேலையும் ஜாப்புக்கு போயிட்டு இருக்காங்க சார். இன்னும் எம்என்சி கம்பெனிக்கு போனா இன்டர்வியூ தடையாவே இருக்குதுங்க சார். மேரேஜுக்கு கேட்கணும். எங்க இருக்கீங்கம்மா நீங்க? நாமக்கல்ல இருக்கோம் சார். நாமக்கல்ல இருக்கீங்களா? பையன் எங்க இருக்காரு? பையன் சென்னையில இருக்காரு. சார் பையன் சென்னையில் எங்க இருக்காருமா? சென்னையில ஆதம்பாக்கத்துல இருக்காரு. சரி, பையன்கிட்ட சொல்லுங்க. 9 வாரம் செல்வி சார் சொன்னாரு, திங்கட்கிழமை அடையாறில் இருக்கிற அனந்த பத்மநாப கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு வர சொல்லுங்க. விடாமல் 9 வாரம் தொடர்ச்சியாக சென்று அதுக்கு பிறகு மாதம் ஒரு திங்கட்கிழமை அடையார் அனந்த பத்மநாப கோயிலில் வழிபாடு பண்ண சொல்லுங்க. பெரிய அளவுக்கு ஏற்றமும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். நல்லபடியாக முன்னேற்றம் எல்லாம் சீரும் சிறப்பும் ஏற்பட்ட பிறகு வருடத்துக்கு ஒரு முறை வந்து அந்த இருக்கின்ற அனந்த பத்மநாபருக்கு வெள்ளிக்கிழமைக்கு அபிஷேகத்துக்கு பணம் கட்டுவதாக பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க. பெரிய அளவு முன்னேற்றம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான பரிகாரம். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஜோதிட நேரம். தொடர்ந்து நம்ம செல்வி சார் கிட்ட பேசலாம். சொல்லுங்க சார். காலர் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி சார். சகல சௌபாக்கியமும் நம்ம பெறணும் அப்படின்னா எந்த மாதிரி ஆலயத்துக்கு நம்ம போகலாம்? ஈரோடு மாவட்டம்னா எல்லாருக்கும் தெரியுமா, அங்க திருவரங்கன்னு ஒரு இடம் இருக்கு. இங்க அனந்த சைன பெருமாள் கோயில் இருக்கு. அதாவது இந்த அரங்கநாதர் திருக்கோயில் என்று பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளிக்கக்கூடிய கோயில். அத்துடன் பெரிய பிரசித்தி பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் கட்டப்பட்ட முதல் கோயில் கொங்கு மாவட்டத்தில், அதாவது கொங்கு மண்டலத்தில் சோழர்கள் கட்டிய முதல் கோயில் இது. இந்த ஒரு அற்புதமான கோயில் திருக்கோயிலில் அங்கே இருக்கின்ற உற்சவருக்கு திருமஞ்சனம் செய்வதும் துளசி மாலை வழிபாடு செய்வதும் பெரிய அளவுக்கு அவர்கள் வேண்டுதெல்லாம் செய்து கொண்டால் அவர்கள் என்ன அவர்கள் கேட்ட எல்லா விதமான விஷயங்களும் அரங்கேறும் என்பது அரங்கநாதத்தினுடைய பெருமை. எனவே ஈரோடில் உள்ள திருவரங்கத்தில் உள்ள அரங்கநாதர் திருக்கோயிலுக்கு சென்று விட்டு வழிபாடு பண்ணால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் கிடைக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இப்போ காலர் வந்திருப்பாங்க நினைக்கிறேன், நம்ம பேசலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நந்தகுமாருங்க. ஓகே சார்.
சொல்லுங்க மிஸ்டர் நந்தகுமார். வேலூர் வந்து பேசுறேங்க. என்னுடைய ராசி விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், விருச்சிக லக்னங்க. வயசுங்க? வயசு வந்து 38ங்க. சரி சொல்லுங்க, என்ன வேணும் சார்? எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ் எந்த பிசினஸ் பண்ணாலுமே என்னால எதுவுமே சக்சஸ் பண்ண முடியலைங்க. சரி. ஒவ்வொரு நாளும் என்னுடைய லைஃப் நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. அதுக்கு முன்னாடி 5 இயர்ஸ் முன்னாடி எதை நினைச்சாலும் சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் தான் இருக்கு. உங்களுக்கு இப்ப சுக்கிரதசை வந்துருச்சா? எப்படிங்க? சுக்கிரதசை நடக்குது அப்போ? ஆமா, சுக்கிரதசை நடக்குதுங்க. சரி 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 சொல்லுங்க. அதனால இப்ப என்ன இப்ப பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் வந்து வெட்டிங் கார்ட்ஸ் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேங்க நான் இப்போ. ஆனா இப்ப என்னால என்ன பண்றதே தெரியாத சிச்சுவேஷன் உட்காந்துட்டு இருக்கேங்க சார். காலையில நைட் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கேன். தேவைக்கான வருமானத்தோட எனக்கு ஈட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கேன் சார். இப்போ நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒரு நேரத்துலங்க சார். அதாவதுங்க, உங்களுடைய அமைப்புக்கு ரெகுலரா வந்து சிரமம் பார்க்காதீங்க. இந்த தசை வந்து எல்லாருக்கும் சுக்கிர தசை நல்லது பண்ணுன்றதெல்லாம் விதி கிடையாது. அது ஸ்லேடையாக வந்த விஷயம். ரெகுலராக வந்து வெள்ளிக்கிழமையில் மாதம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலில் சக்கரை பொங்கல் இல்லைன்னா வந்து தயிர் சாதம் போன்ற தலிகை பண்ணி பக்தர்களுக்கு தானமாக வழங்குவது வந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்ததாக வந்து நீங்கள் பள்ளிக்கொண்டான் வந்து உங்களுடைய வெள்ளூரில் இருக்கக்கூடிய கோயில் தானே அது? வெள்ளூர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் பள்ளிக்கொண்டான். அந்த பெருமாள் கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை போய் தரிசனம் பண்ணுவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கும் எப்படியா இருந்தாலும். ஏனென்றால் நீங்கள் வெள்ளூரில் இருக்கிறீங்கனால அங்கே இருக்கின்ற உங்களுடைய தங்க கோயில் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீபுரத்துக்கு சென்று அங்கே இருக்கின்ற சொர்ணலட்சுமிக்கு ஒரு வெள்ளிக்கிழமைக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்றுவிட்டு வருவதும், முடிந்த அளவுக்கு அந்த சொர்ணலட்சுமியை தரிசனம் செய்ய செய்ய உங்களுக்கு இருக்கின்ற பெரிய விஷயங்கள்லாம் மாறி சந்தோஷமும் அனுகூலமும் விரயங்கள்லாம் மாறி இது மாதிரி விரக்தியாக இல்லாமல் அமைப்பை மாற்றி தரும். அத்துடன் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற பாடலை தொடர்ச்சியாக கேட்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் ஸ்ரீரங்கநாதரையோடைய தரிசனம் செய்வது மிக மிக முக்கியம். அந்த தரிசனத்தை விடாமல் செய்வது, நீங்கள் பிறந்த மாதத்தில் தமிழ் மாதத்தை வைத்துக்கொண்டு செய்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ரொம்ப நன்றி சார். நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குது. ஹலோ சொல்லுங்க, கேக்குதுமா. நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. நான் புதுச்சேரியில இருந்து மாலதி பேசுறேங்க. சரி, கேக்குது, சொல்லுங்க. எங்க பையனுக்காக கேட்கணுங்க. எங்க பையன் பேர் சந்தான கோபாலன். சரி. டேட் ஆஃப் பர்த் வந்து 19/11/1983. சரி. அஸ்வினி நட்சத்திரம், மேசராசி, துலா லக்னம். சரி. எவ்வளவு வயசு நீங்க? 19/11/83 பிறந்தாரு. 33 வயசு முடிஞ்சிடுச்சு. சொல்லுங்க. ஆமாங்க. தொழில் தாங்க எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. ஏதாவது ஒரு தடங்கல், தாமதம், நஷ்டம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. சரி. அவரு தொழில் செஞ்சாரு, அதுல கொஞ்சம் பின்னடைவு ஆயிடுச்சு. என்ன தொழில்மா? ஸ்பின்னிங். ஓகே 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 ஓகே. அது பின்னடைவு ஆயிடுச்சு. இப்ப அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு அதையே வேற ஃபார்ம்ல இன்னொருத்தரோட ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அதோட ஏற்றுமதி தொழிலையும் இன்ட்ரெஸ்டா இருக்கிறாரு. அதுக்கு வேண்டிய ஆயத்தங்களையும் செஞ்சிட்டு இருக்கிறாரு. ரெண்டுத்துலயும் அவன் வந்து தொழில முன்னேற்றம் வேணும், நல்ல வருமானம் வேணும். ஏற்கனவே கொஞ்சம் கடன் இருக்குது பழைய தொழில ஏற்பட்ட பிரச்சனைகள்னால. அவருக்கு வந்துமா கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லுங்க. கணபதி காயத்ரின் மந்திரம் இருக்கும். அதை டெய்லி ஏகதந்தா வித்மிக வக்கரத்துண்டா தீமிகி தன்னோதந்தி பிரஜோதாத்துன்னு சொல்லக்கூடிய எளிமையான மந்திரம் டெய்லி 11 முறை ஜபம் மாதிரி பண்ண சொல்லுங்க. தூக்கத்திலையும் சரி வீட்லையும் சரி எப்படியாவது நடந்து போகின்றச்சா கூட மம்மரி பண்ணிட்டு சொல்லிக்கொண்டே வருவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். வருடத்துக்கு 2 முறை 3 முறை அருகே காரைக்குடியில் பக்கத்தில் உள்ள பிள்ளையார்பட்டி என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற குகைவர கோயிலில் உள்ள விநாயகரை வழிபாடு பண்ணுவதும், அந்த விநாயகருக்கு வருடத்துக்கு ஒரு முறை முழு அபிஷேகம் செய்து தங்க கவசத்தை சாத்தி வழிபாடு பண்ணுவதும், அந்த அபிஷேகம் பண்ண விபூதியை வைத்து கொண்டு வருவதும், விநாயகருடைய பிள்ளையார்பட்டி விநாயகருடைய கற்பக விநாயகருடைய சுயம்பான படத்தை, அந்த கருப்பு கலர் படத்தையும் தங்க கவச படத்தையும் வைத்து தீபம் ஏற்றி கொண்டு வருவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதை ரெகுலராக செய்ய சொல்லுங்கள். அடுத்ததாக திங்கட்கிழமை அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு விநாயகர்கிட்ட அருகம்புல்லும் ஒரு தேங்காயும் வைத்து அந்த தேங்காயை தலையை தொட்டு கண்டிப்பாக செதற்காயாக உடைக்க பெரிய அளவுக்கு வெற்றிகளையும், அவர் சொல்லக்கூடிய அந்த ஏற்றுமதி இறக்குமதி என்ற போல அமைப்பு எல்லாம் ட்ரேடிங் எல்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகருக்கு. அது எப்படி இருந்தாலும் மார்கழி மாதம் முடிகின்ற வரையில் எல்லாவற்றிலும் நிதானத்துடன் பொறுமையாக கடைபிடிப்பது நன்மை தரும். ஓகே, ரொம்ப தேங்க்யூ சார். இப்போ அடுத்த காலர் கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேம். சொல்லுங்க சார், உங்க பேரை எங்க இருந்து கால் பண்றீங்க? தர்மபுரியில பரமேஸ்வரன் பேசுறேன் மேம். ஓகே சார், செல்வி சார் லைன்ல இருக்காரு, பேசுங்க. சொல்லுங்க சார். நமஸ்காரம்.
சார் வணக்கம் சார். நமஸ்காரம். சென்னையில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ இந்தியன் எக்கனாமிக் படிக்கிறேன் சார். சரி, என்னுடைய மகர் ராசி உத்திராட நட்சத்திரம் சார். என்னுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் சார், அதுக்காக தான். லக்னம் தெரியாதா? லக்கம் தெரியாது சார். சரி, வயசு என்ன? 95. வயசு என்னங்க? டேட் ஆஃப் பர்த் சார் 22 சார். இப்போ 22 முடிஞ்சு இப்போ 23 ஸ்டார்ட் ஆகுது சார். சரி, அதாவது நீங்கள் வந்து இந்த சமயத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால உங்களுடைய அமைப்பில் வந்து 7.5 சனிக்குள்ளே வந்திருக்கீங்க. மகர ராசி தானே சொன்னீங்க நீங்கள்? ஆமாங்க சார், மகர் ராசி. உத்திராடம் தானே நீங்கள்? ஆமாங்க சார். சரி, உங்களுடைய அமைப்பில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா விதத்திலும் தடங்கள் இல்லாமல் அது முன்னேற்றங்கள் பெருமையாக கிடைப்பதற்கு வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 முறையோ கேரளாவில் உள்ள குருவாயூருக்கு செல்வது பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குருவாயூர் சென்று குருவாயூர் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுவதும், கோயிலை 9 முறை வலம் வருவதும், குருவாயூர் சன்னிதானத்தில் துலாபாரம் கொடுப்பதும், குருவாயூரை முடித்துவிட்டு குருவாயூர் கோயிலிலே வந்து ஒரு படம் வாங்கி கொண்டு வந்து அந்த படத்திற்கு தினமும் அகல் தீபத்தில் நல்லெண்ணெயோ பசுனையோ கொண்டு தீபம் ஏற்றி குருவாயூர் மந்திரத்தை ஜபிப்பதுடன், குருவாயூர் கோயிலை முடித்துவிட்டு வெளியில் வந்தால் மம்மியூர் என்று சொல்லக்கூடிய சிவஸ்தலத்துக்கு சென்று அங்கு முட்டு உடைத்தல் என்றால் தேங்காயை உடைப்பது பிரசித்தி பெற்ற சிவாலயத்தில் நடைபெறக்கூடிய அற்புதமான பரிகாரம். அந்த கோயிலில் உங்களுடைய படிப்புக்கு தடையில்லாமல், உத்தியோகத்திற்கு தடையில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புக்கு தேங்காயை மனதார வேண்டி உடைக்கக்கூடிய பிராப்தத்தை செய்து கொள்ளுங்கள். பெரிய அளவு மாற்றங்களும் அனுகூலம் ஏற்படும். சரணடையக்கூடிய அற்புதமான கஷேத்திரம் குருவாயூர் கிருஷ்ணர் கஷேத்திரம். ஓகே சார், ரொம்ப நன்றி. இப்போ நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேங்க. சரிம்மா, உங்க பேர்? என் பேர் பானுங்க. ஓகே, மகளுக்கோசரம் கேக்குறேங்க. கேளுங்க. சொல்லுங்க பானம்மா, கேக்குது. வணக்கம் சார். நமஸ்காரம். சங்கவி, ரேவதி நட்சத்திரம், மீனராசி. லக்னம்? லக்னம் விருச்சிக லக்னம். சரி, வயசு? 16 வயசு ஆகுது சார். சரி, என்ன வேணும் சங்கவிக்கு? +2 படிக்கிறாங்க. ரொம்ப படிப்புல வந்து கொஞ்சம் இதுவா தான் இருக்கா. சரி, அவ படிக்க உட்கார்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறா. அதனால எப்படி, அதான் கேட்கலான்னு. அதாவது ஒரு முறை சிரமம் பார்க்காம சங்கவியை கண்டிப்பாக நம்ம அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை 9 வாரம் உங்கள் வீடு பக்கத்திலே இருக்கிற ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வெண்ணெய் கொடுத்து அந்த ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுவதும், அதன் பிறகு மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணுவதும் விசேஷமான பலனை ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் பஞ்சவடி என்று சொல்லக்கூடிய திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுவதும், பசுனை கொடுப்பதும், மனதார பிரார்த்தனை பண்ணுவதும், அர்ச்சனை பண்ணுவதும், சங்கவி பேருக்கு 11 கிலோ பச்சரிசியை கோயில் மடப்பள்ளிக்கு கொடுத்து அன்னதானத்திற்கு கொடுத்து விட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வருவதும், முடிந்த அளவுக்கெல்லாம் சங்கவியை கொண்டு போயிட்டு வருவது அந்த படிப்பு உடைய தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான பரிகாரம். அனுமன் சாலிசா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை டெய்லி கேசட்டில் போட்டு விடுங்கள். அது சங்கவி கேட்டாலும் கேட்கவிட்டாலும் அந்த மந்திரம் ஒலிப்பதன் மூலியமாக சங்கவியுடைய படிப்பு அமைப்புக்கு பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். ரொம்ப நன்றி சார். இப்போ அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம்மா. நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுறேன். சரி, என் பையனுக்கு கொஞ்சம் கேட்கணும் சார். நான் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன். இன்னைக்கு லக்கு எனக்கு உங்க இது கிடைச்சது ரொம்ப அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன் சார். சந்தோஷமா, உங்களோட பேசுறது எனக்கு மகிழ்ச்சி. சொல்லுங்க. சரி சார், இந்த இதுக்கு உங்க மூலம் எனக்கு தீர்வு கிடைச்சா ரொம்ப மகிழ்ச்சி சார். சொல்லுங்க. என் பையனுக்கு ரொம்ப நாள் அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பையன் வந்து 1988 நவம்பர்ல பிறந்தான். 29வது வயது. ஆமா, கேட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசி, கன்னியா லக்னம். கன்னியா லக்னம். ஆமா. சுக்கிர தசை நடக்குது அப்போ? ஆமா, ரொம்ப நாளா அவனுக்கு 2 வருஷமா அலையன்ஸ் நல்ல செட்டில் ஆயிருக்கான். ஃபாரின் போறதுக்கு ட்ரை பண்றான், தட்டி போகுது. மேரேஜுக்கு பாக்குறோம், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. பையனும் நல்லா இருப்பான், ஒரு எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஏன் தட்டி போகுதுன்னு உங்களுக்கு புரியல சார். இது கொஞ்சம் தீர்வு நீங்க சொன்னீங்கன்னா. ஒண்ணுமே இல்லம்மா, கண்டிப்பா பையனை கூட்டின்னு கும்பகோணத்தில் வந்து திருப்பாம்பரம் என்று சொல்லக்கூடிய திருப்பாம்பரத்து கோயிலுக்கு போயிட்டு பசுனை கொடுத்து கோயில் கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணுவது உங்க இஷ்டம். எனக்கு அந்த கோயில் போயிட்டு திருப்பாம்பரத்தில் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதுடன் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய ராஜகுருவையும் தரிசனம் பண்ணுவதும், ஆலங்குடியில் உள்ள குருஸ்தலத்துக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பெரிய அளவு தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பரிகாரம். அத்துடன் மட்டுமில்லாமல் கும்பகோணத்திலே கும்பாரேஸ்வரர் கோயில் என்று இருக்குது. அந்த கும்பாரேஸ்வரருடைய கோயிலில் மங்களாம்பிகை தான் அம்பாளுடைய பெயர். அந்த மங்களாம்பிகைக்கு பையனுடைய பேருக்கு குங்குமம் கொடுத்து புஷ்பத்தை, அதாவது தாமரை மலர்களை 9 தாமரை மலர்களையும் பசுனையும் கொடுத்து பையன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கோயிலிலே உள்ள அகத்தியர் சன்னிதானத்தில் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே பையனுடைய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக திருமணத்தில் உள்ள பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு உடனடியாக திருமணம் கைகூடுவதற்குண்டான பரிகாரங்களும் கடல் கடந்து செல்வதற்குண்டான பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். திருமணம் முடிந்த பிறகும் வருடம்
இந்த நான் கூறிய கோயில்களுக்கெல்லாம் மனைவியுடன் செல்வதாக வேண்டுதல் செய்து கொள்ள சொல்லுங்கள். பெரிய அளவு ஏற்றம் ஏற்படும். ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் காட்டாங்குளத்தூர்ல இருந்து கால் பண்றேன் மேம். ஓகேம்மா, உங்க பேரு? கோகிலா. ஓகே, செல்வி சார் லைன்ல இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. சொல்லுங்க கோகிலாமா. வணக்கம் சார், என்னோட டாக்டருக்காக கேட்கணும். தாராளமா கேளுங்க. அவ ஜி வர்ஷினி அவளோட பேரு. டக்கு டக்குன்னு கேளுங்க. 2001 அவங்க. சரி, அவங்களுக்கு உடம்பு ரொம்ப சரி. நட்சத்திரம் லக்னம் எல்லாம் சொல்லுங்க. நட்சத்திரம் வந்து நட்சத்திரம் மிருகசீரிஷம், ரிஷிபராசி, லக்னம் துலா லக்னம். துலா லக்னம். சரி, அதாவதுமா இப்போ வந்து அவங்களுடைய அமைப்பில் வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்கே இருக்கீங்க? காட்டாங்குளத்தூரில் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஒரு முறை மட்டும் சிரமம் பார்க்காமல் குழந்தைய கூட்டின்னு போயிட்டு திருச்செந்தூருக்கு போயிடுங்க. முருகரை வழிபாடு பண்ணுங்க. முடிந்தால் விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி அபிஷேகத்தை டெய்லி அடிவயிறில் தடவிக்கொள்வது இந்த குழந்தைக்கு பெரிய அளவு ஏற்றத்தையும் தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணும். திருச்செந்தூர் சன்னிதானத்திலே வந்து அதாவது பனங்கற்கன்றையோ அல்லது வேறு ஏதாவது மனதிற்கு பிடித்த ஒரு பொருளை இந்த குழந்தைக்கு இடைக்கிட துலாபாரம் கொடுத்துட்டு வாங்க. அந்த துலாபாரம் கொடுத்துட்டு இந்த குழந்தை பேருக்கு ரசீட் போட்டு கொண்டாலே விரைவிலே வந்து மருத்துவ ஆலோசனையில் நல்ல மருந்துகள் கிடைத்து தேக ஆரோக்கியத்தில் சீர்படுவதற்குண்டான அனுகூலங்கள். திருச்செந்தூரில் போய் அர்ஜென்ட்டாக வராமல் ஒரு நாளோ 2 நாளோ தங்கி அருகில் உள்ள அந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கி பொறுமையாக முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். குழந்தைங்களுக்காக நிறைய அம்மாக்கள் தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஷோல. இப்போ நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசலாம். கண்டிப்பாக. வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ 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 ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருச்சில இருந்து கால் பண்றோம். சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேரு ஷர்மிளா. ஓகே, செல்வி சார் கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரங்க. என் அண்ணனுக்காக கேட்கணும். சரி. அவரு பேரு வெங்கடேஷ். சரி. அவரு பிறந்த தேதி வந்து 25/11/1988. சரி. அவரோட ராசி வந்து மிதுனம். சரி. லக்னம் வந்து கடகம். நட்சத்திரம் மிருகசீரிஷம், 4ஆம் பாதம். சரி, என்னம்மா வேணும்? அவருக்கு தொழில் எப்படி செட் ஆகும், அப்புறம் அவர் கல்யாணம் எப்படி ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்கலாங்களா? சரிம்மா, அவருக்கு தொழில் அமைப்புக்கு கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பதற்கு எப்பொழுதுமே வந்துமா அவரை விடாமல் பழனி முருகருக்கு போவது தான் விசேஷமான பலனை தரும். தொடர்ச்சியாக பழனி முருகரை சரணாகதி அடைய சொல்லுங்கள். பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். திருச்சியிலே இருக்கிறதுனால மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை வெக்காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவது விசேஷமான பலனை ஏற்படுத்தி தரும். அப்படி வெளியூரில் இருந்தால் அருகில் உள்ள அம்மன் கோயில்களுக்கு சென்று விட்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் வந்து அவருடைய திருமணத்தில் ஏதேனும் பாதிப்புகள் காணப்பட்டால் கண்டிப்பாக திருக்கொல்லிக்காடுக்கு சென்று அங்கே இருக்கின்ற சனி பகவானுக்கும் சிவன் அக்னீஸ்வரர் கோயிலுக்கும் பசுனை கொடுப்பதும் நல்லெண்ணெயில் சிவனுக்கு கொடுப்பதும் விபூதிகளை கொடுத்து அபிஷேகம் பண்ணுவதும் 7 கிலோ விபூதியை கொடுத்து மனதார 7 தீபத்தை ஏற்றி விட்டு வருவதும் பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எல்லாமே அமைப்புகள் காணப்பட்டாலும் மற்ற எல்லா விஷயங்களும் 9ஆம் மாதத்துக்கு பிறகு படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. அதே சமயம் வண்டி வாகனத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய அமைப்புக்கு இப்போ நடப்பிருக்கின்ற இந்த குரு திசையில் எப்பொழுதும் தேக ஆரோக்கியமும் வண்டி வாகனமும் அடிவயிற்றிலிருந்து கழிவுகள் போகிற இடத்தை மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய திசை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே சார், ரொம்ப நன்றி. இப்போ நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? சார், கோயம்புத்தூர் ரேவந்த் குமார். ஓகே சார், செல்வி சார் கிட்ட பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். நமஸ்காரம் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்க சார். சார் ரிஷப ராசி. சரி. ரோகிணி நட்சத்திரம். சரி. மிதுன லக்னம். வயசுங்க? சார் வயசு 21 சார். 21. சரி, சொல்லுங்க சார். படிப்பு பத்தி கேட்குறேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் 1 வருஷம் இருக்கு. எப்படி சார், ஜாபா இல்லை பிஸ்னஸா அந்த மாதிரி? அதாவது உங்களுடைய இதில் வந்துங்க தம்பி, இப்போ வந்து நீங்கள் மிருகசீரிஷம் தானே? ரோகிணி நட்சத்திரம் சார். ரோகிணி நட்சத்திரம். சரி சரி. அதாவது உங்களுடைய அமைப்பில் வந்து கண்டிப்பாக நீங்கள் உத்தியோகத்துக்கு போகிறது வந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்திலே இருந்து கொள்ளுங்கள். தொழில் அமைப்புக்கு இப்பொழுதுக்கு வேண்டாம். இந்த காலகட்டத்தில் செல்வது பெரிய அளவுக்கு உங்களை
பெரிய அளவுக்கு தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். மேலும் வந்து எப்பொழுதும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கு மந்திராலயத்தில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திர சரணாகதி அடைந்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு ராகவேந்திர சன்னிதானத்திற்கு போருங்கள். அங்கே சன்னிதானத்தில் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணி வெளிப்பிரகாரத்தை 9 முறை வலம் வந்து 9 முறை நமஸ்காரம் பண்ணுவதும், துளசி மண் என்று சொல்லக்கூடிய மிருத்திகையையும் வாங்கி கொண்டு வருவதும், மந்திராலயத்திலுடைய மூல பிருந்தாவனத்தின் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதும், அந்த மிருத்திகை மண்ணையும் பூஜை அறையில் வைத்துக்கொண்டு தினமும் தீபம் ஏற்றுவதும், வேலைக்கிழமையில் அரிசி இல்லாத உணவை எடுத்துக்கொள்வதும், முடிந்த அளவுக்கு வேலைக்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பதும் விசேஷமான பலனை தரும். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஜோதிட நேரம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம் செல்வி சார் கிட்ட. சொல்லுங்க சார், காலர் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி சார். இழந்த வேலையை நம்ம மீண்டும் பெறணும்னா என்ன சார் பண்ணலாம்? எந்த மாதிரி ஆலயங்களுக்கு? அதாவதுமா, திண்டுக்கல்ல வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற நிறைய ஆலயங்கள் உண்டு. அதில் மலைக்கோயில் என்றால் எல்லாருக்கும் தெரியும். அந்த மலைக்கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோயில். அந்த காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பத்மகிரீஸ்வரரும் காளஹஸ்தீஸ்வரரும் 2 மூலவர் உள்ள அற்புதமான கோயில். சிவன் ஆலயம் இருந்தாலும் அம்பிகையே பிரதானம். இந்த அம்பிகை வந்து பார்த்திங்கன்னா அபிராம அம்பிகை என்று பெயர் பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சிவனுக்கு வந்து சம்பா சாதம் என்பது தான் நெய்வேத்தியம். இந்த சம்பா சாதத்தை படித்து மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் இழந்த வேலை கண்டிப்பாக, நிறைய பேருக்கு வேலை இழக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் வந்து இந்த கோயிலுக்கு சென்று இந்த சம்பா சாத படையில் படித்து பக்தர்களுக்கு விநியோகப்படுத்தி கண்டிப்பாக மனதார பிரார்த்தனை பண்ணால் அவர்கள் வேலை இழப்பிலிருந்து மீண்டு நல்ல வேலைக்கு செல்வார்கள் என்பது ஐதீகம். எனவே செல்லக்கூடிய கோயில் திண்டுக்கல் மலைக்கோயில் என்று சொல்லக்கூடிய காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோயில். காளஹஸ்திரி கிடையாது, காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோயில் திண்டுக்கல்லில் உள்ளது. ஓ சரி சார். இப்போ நம்ம ஒரு காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேரை எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க ராமலட்சுமிங்க, நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, செல்வி சார் கிட்ட பேசுங்க. ஹலோ வணக்கம் சார். நமஸ்காரம்மா. அவங்க பொண்ணுக்கு சிபிஎஸ்ல +2 12ஆம் கிளாஸ் எழுதியிருக்கிறா. சரி. மார்க் எப்படி வரும், அதுக்கிட்ட அடுத்து மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அவளுக்கு கேட்கறதுக்கு தான் பண்ணேன். அதாவது சொல்லுங்க, என்னென்ன ராசி லக்னம் எல்லாம் சொல்லுங்க. விருஷ ராசி, அனுச நட்சத்திரம். சரி, லக்னம் தெரியாதா? லக்னம் தெரியலங்க. சரி. பாப்பாவுடைய இப்போ நினப்பில் வந்து ஜென்மசனி இருக்கிறதுனால பாப்பா வந்து எந்த அளவுக்கு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்கன்றது நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். மேலும் வந்து அவங்களுடைய ஜாதகத்துக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா? நாங்க சென்னையில ஆவடியில இருக்கிறோங்க. சென்னையில் ஆவடியில் இருக்கீங்க. ஒரு முறை குழந்தைய கூட்டிக்கின்னு சுருட்டப்பள்ளி சிவாலயத்திற்கு சென்று விட்டு பசுனை கொடுத்து நல்லெண்ணெய் கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஊத்துக்கோட்டை என்பது ஆவடி பக்கத்தில் தான் இருக்கிறது. அந்த சிவாலயத்திற்கு சென்று விட்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உடனடியாக போய் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாமே சுபமாக நல்ல விஷயமாக நடக்கும் என்பது நம்பிக்கையுடன் அந்த கோயிலுக்கு சென்று விட்டு வந்தால் அதுக்கேற்ற மாதிரி அந்த சிவனுடைய அனுகிரகம் ஏற்படும் என்பது ஐதீகம். உடனடியாக செல்லக்கூடிய கோயில் ஊத்துக்கோட்டை அருகில் உள்ள சுருட்டப்பள்ளி சிவன் கோயில். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். இப்போ நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம் ஜோதிட நேரம். சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், நான் தருமபுரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், உங்கள் பேர்? சார்கிட்ட பேசணும். பேசுங்க சார். சொல்லுங்க சார். நமஸ்காரம். வணக்கம் சார். சார், மிருகசீர நட்சத்திரம், மிதுன ராசி, சிம்ம லக்னம் சார். சொல்லுங்க. வயசுங்க? 36 சார். என்ன வேணும் சொல்லுங்க. நமக்கு தொழில் எதுவும் செட் ஆகுது சார், கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. சரி. அதுதான் சார் எந்த மாதிரி இருக்கும், இதுக்கு மேலே நல்லா இருக்குமா, இல்லை இப்போ குரு திசை முடிய போகுது, அடுத்த திசையாவது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுன்றது தான் சார். இல்லை அந்த குரு வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து நீங்கள் மிருகசீரிஷம் தானே? ஆமாம் சார், 4ஆம் பாதம். ஆமாம், குரு திசை முடிஞ்சாலும் சனி திசையில் சுய புத்தி வரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நிறைய விஷயத்தில் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா விஷயத்திலும் இந்த கடன் அமைப்பு நீங்குவதற்கு எப்பொழுதும் நீங்கள் வந்து குச்சனூர் செல்வது பெரிய அளவு ஏற்றத்தையும், குச்சனூர் சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணுவது உத்தமமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் கும்பகோணத்தில் கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அம்பாளுடைய பிரசித்தி பெற்ற சன்னிதானம் உள்ளது. அந்த அம்பாளுடைய சன்னிதானத்தில் குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த அம்பாள் படத்தை வைத்து வழிபாடு பண்ண
தொழிலில் நல்ல முன்னேற்றமும் அனுகூலமும் ஏற்படும். அருகில் உள்ள செவ்வாய்க்கிழமையில் அருகில் உள்ள முருகர் கோயிலுக்கு சென்று பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். தொழிலில் கண்டிப்பாக ஒரு ஏற்றத்தை கண்கூடாக பார்ப்பதற்குண்டான அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ ஹலோ. ஓகே சார், காலர் கட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கேள்வி சார். தீக்காயம் ஏற்பட்டவங்க என்ன சார் பண்ணலாம்? எந்த மாதிரி ஆலயங்களுக்கு போகலாம்? என்ன மாதிரியான பரிகாரங்கள் அவங்க செய்யலாம்? அதாவது பிரசன்ன வெங்கடேஸ்வரர் ஆலயம் என்று இருக்குமா, சின்ன திருப்பதி என்று சொல்வார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ளது. இந்த கோயிலில் கண்டிப்பாக இந்த தீக்காயங்கள் ஏற்பட்டவர்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணால் பிரசன்ன வெங்கடேஸ்வரர் ஆலயம் சின்ன திருப்பதி கீழே, அதாவது கிருஷ்ணகிரியில் உள்ளது. அதாவது திருப்பதியில் வந்து அம்மா மகாலட்சுமி தனியாக இருப்பாள், ஆனால் இங்கே வந்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி அளிக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் இது. இந்த ஆலயத்தில் மனதார போயிட்டு அந்த தீக்காயம் ஏற்பட்டவர்கள் இனிமேல் அது மாதிரி பாதிப்பு இல்லாமல் தீக்காயத்தினுடைய வடுக்கெல்லாம் மறைய வேண்டும் என்பது பிரார்த்தனை செய்துவிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த பிரசன்ன வெங்கடேஸ்வரர் ஆலயத்தில் போயிட்டு வருபவர்களுக்கு நிவர்த்தி ஏற்படும் என்பது ஐதீகம். செல்லக்கூடிய ஆலயம் வந்து கிருஷ்ணகிரியில் உள்ள சின்ன திருப்பதி என்று சொல்லக்கூடிய பிரசன்ன வெங்கடேஸ்வரரோட ஆலயம். ஓகே சார், ரொம்ப நன்றி. காலர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம பேசலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் வைத்தியநாதன், சென்னையில இருந்து கூப்பிடுறேன் மேடம். ஓகே சார், செல்வி சார் கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம் சார். என் பையன் பேர் ஸ்ரீவத்சன், அவன் அமெரிக்காவில் இருக்கான் சார், வேலை பார்த்துட்டு இருக்கான். சரி. அவனோட உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, தனுர் லக்னம். வயசுங்க? 26 வயசுங்க. சரி சொல்லு. அவருக்கு இப்போ வந்து H1B விசாக்கு அங்கே கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலாம்? இல்லைங்க, இப்போ வந்து அவருக்கு நடக்கக்கூடிய அமைப்பில் வந்து தச புத்திலையும் கொஞ்சம் பாதிப்புகள்லாம் காணப்படுவதை கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா ராகு வந்து அஷ்டமத்தில் இருக்கிறத கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க? சென்னையில், இங்கே தாம்பரத்தில் இருக்கேன் சார். சரி, சென்னையில் இருக்கிறனால அவர் பேர் நட்சத்திரம் சொல்லிட்டு கண்டிப்பாக காலாஸ்திரி போயிட்டு பசுனை கொடுத்துட்டு சிவனி அம்பாலை வழிபாடு பண்ணிட்டு வெள்ளை கலர் இனிப்புகளை உங்கள் பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி கொடுத்துட்டு வருவது விசேஷமான பலனையும் நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். சென்னையில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் என்று உள்ளது. அந்த மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் உங்கள் பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி ஆயிலியம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆயிலியம் பூஜை என்பது சர்ப நிவர்த்தி பூஜை. அந்த பூஜைக்கு பணம் கட்டிட்டு கண்டிப்பாக அந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். அதில் வந்து பெரிய தடைகளை நிவர்த்தி பண்ணி உங்கள் பையன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான பரிகாரங்கள். ஓகே சார், ரொம்ப நன்றி. இப்போ நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஓகே சார், சொல்லுங்க. வணக்கம் ஜோதிட நேரம், சொல்லுங்க. ஆமா, என் பேர் முருகன், நான் நெல்லையில இருந்து பேசுறேன். ஓகே சார், செல்வி சார் கிட்ட பேசுங்க. சத்தமா பேசுங்க முருகன். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. என் பேர் முருகன். அதான் சொல்லிட்டீங்க, சொல்லுங்க. நான் உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, கடக லக்னம். வயசுங்க? வயசு 43 சார். சரி. 14/6/1974. சரி சரி. சுக்கிர தசை வந்துடுச்சா இல்லை கேது தசையில தான் இருக்கீங்களா? சார் நான் சுக்கிர தசை வந்து 10-12 வருஷம் ஆச்சு சார். சரி சொல்லுங்க. இப்போ நான் எனக்கு 2012 எனக்கு என்ன லக்னம் உங்களுது? சார் லக்னம் சொன்னீங்க, கடக லக்னமா? ஆமா சார், கடக லக்னம். சொல்லுங்க. என் மனைவி வந்து உத்திராடம் நட்சத்திரம், கடக லக்னம், மகர நட்சத்திரம் சார். சரி, என்ன வேணும்? நானுமே என் மனைவி பிரிஞ்சு இருக்கிறோம். சரி. நாங்கள் சேர்ந்து வாழ்வோம். எனக்கு ஒரு பையன் இருக்கான் சார். சொல்லுங்க, சொல்லுங்க சார், கேட்டுட்டு தான் இருக்கோம். எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். சரி. அவன் வந்து பரணி நட்சத்திரம். சரி. எங்க இருக்கீங்க நீங்க? நான் நெய்வேலியில் இருக்கிறோம் சார். நெய்வேலியில் இருக்கீங்களா? ஆமா சார். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு முறை வந்து ஆறுபடை வீடுகளுக்கு செல்வது விசேஷமான பலனை தரும். ஆறுபடை வீடுகளுக்கு உடனடியாக போயிட்டு வாங்க. நீங்கள் மட்டும் போயிட்டு வந்தால் கூட அதனுடைய உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற வீரியங்கள் குறையும். கண்டிப்பாக போயிட்டு வருவது விசேஷமான பலனை தரும். அதோடு மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலைக்கு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஒரு சனிக்கிழமையில் வந்து திருவண்ணாமலையில் உள்ள அதாவது அண்ணாமலையாருக்கு கண்டிப்பாக கங்காஜலம் கொடுத்து குங்குமார்ச்சனை அம்பாளுக்கு பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த வருடம் முடிவதற்குள்ளாக குடும்பம் இணைவதற்குண்டான பிராப்தங்கள் ஏற்படுவதற்குண்டான பரிகாரங்கள். உடனடியாக செல்லக்கூடிய கோயில்கள் அறுபடை வீடு, திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையாருக்கு கங்காஜலம் வில்வ இலையத்தையும் கொடுத்து பசுனை கொடுத்து மனதார அர்ச்சனை பண்ணுவது பெரிய அளவு ஏற்றத்தையும் ஒரு சனிக்கிழமை செய்வது விசேஷமான பலனை தரும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரமாக வந்து என்னோட கேள்விக்கும் சரி, காலர்ஸோட கேள்விக்கும் சரி, ரொம்ப தெளிவாக கோர்வையாக அழகாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ணலாம்.
நன்றிம்மா. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.